ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பட்டாணி குருமா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்து கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம குருமா பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி நம்ம வந்து பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே தக்காளி, ஒரே ஒரு தக்காளி அண்டு இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி நம்ம கிரேவி பண்ணோம் அப்படின்னா நல்லா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும்போது சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை அண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இதுவே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் வந்து இந்த பேஸ்ட் வந்து வதங்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் கலந்து விட்டாலே போதும். மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்கும் போது இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம விட்டுருக்கிற வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சு வர டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணியை கொஞ்சமாக மஞ்சள்தூள் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து பட்டாணி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி நைட் ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வெந்துடும். மார்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட் வந்து ஊற வச்சுருங்க. இதே நீங்கள் நைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து ஊற வச்சுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். அண்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதித்து வந்தாலே போதும். ஆல்ரெடி நம்ம பட்டாணி வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் வந்து வேக தேவையில்லை. உங்களுக்கு உப்பு காரெல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபைனல் டச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா வெண்ணெய், பட்டர். நீங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து லாஸ்ட்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வேணால் மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட பட்டாணி குருமா வந்து சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு.